எல்லாருக்கும் வணக்கம். கான்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் கண்ணில் பட்ட ஒரு 2-3 சின்ன விஷயங்கள் அப்படியே உங்ககிட்ட பட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு செய்தி ஒன்று பார்த்தேங்க. நியூஸ் தமிழ் 24/7 அப்படின்ற ஒரு நியூஸ் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நியூஸ் சேனலில் ஒரு செய்தி, முதல்வர் விஜய்யாக மாறிய தருணம் அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. எனது விஜய்யாக மாறிய தருணமா? அப்போ இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? இதுக்கு முன்னாடி விஜயா தான் இருந்தார். பின்னா விண்டிசலாவா இருந்தார்? அப்போ எப்படி திடீர்னு அவர் விஜயா மாறினார்னு பார்த்தா, தன்னுடைய கையால் தானே தன்னுடைய குடையை பிடித்து கொண்டதால் முதல்வர் விஜய் சாதாரண விஜயாக மாறிவிட்டார் அப்படின்ட்டு நியூஸ் போடுறாங்க. அட்டையப்பா, திஸ் சவுண்ட்ஸ் ஃபெமிலியர். இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இந்த மாதிரி சத்தத்தெல்லாம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் அப்படி பின்னோக்கி போனால், இதெல்லாமே ஐயா போன திமுக ஆட்சியில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பற்றி வந்த செய்திகள்லாம் எப்படி போட்டாங்கன்னு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ரோட்டோர டீ கடையில் நின்று தன் கையால் தானே டீ குடித்த முதல்வர், பழங்குடியினர் வீட்டில் அமர்ந்து தன் கையால் தானே சாப்பிட்ட முதல்வர் அப்படின்ட்டு திமுக ஆட்சியில் இருக்கும்போது இதே ஊடகங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இதே ஊடகங்கள் அப்படி செய்தி போட்டுட்டு இருந்துச்சு அப்போ. இப்போ அதே ஊடகங்கள் இப்படி செய்தி போட்டுட்டு இருக்குது இப்போ. என்ன ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் அப்படின்ட்டு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக ஆட்சியில் நன்றாக செழித்து சில பல காரணங்களுக்காக செய்தி அப்படி போட்டாங்க. இப்போ தாவேகாவுடைய ஆட்சியில் சில பல காரணங்களுக்காக பயந்து இப்படி செய்தி போடுறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. இது எந்த அளவு உண்மை பொய்ன்ட்டு நமக்கு தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தன் கையால் தானே கொடைப்படுத்த முதல்வர், தமிழக முதல்வர், எவ்வளோ பெரிய பதவி. ஆனால் பாருங்க, சாதாரணமாக ஒருத்தர், இவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. தமிழக முதல்வர்ன்றது மிகப்பெரிய போஸ்ட். ஆனால் இவர் அமெரிக்காவோட அதிபராக அப்போ பாருங்க, இவர் தான் கையால் தானே கொடை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஃப்ளைட்லேருந்து இறங்கி அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. என்ன பண்ணுறது? அது ஒரு மொக்க பதவி அது. ஆனால் சிஎம்ங்கிறது அவ்வளோ பெரிய போஸ்ட், தமிழ்நாடு சிஎம்ங்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குதா? இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவே அப்படியே பார்த்தா இன்னொரு பக்கம் இன்னொரு போஸ்ட் நம்ம கண்ணில் பட்டுருச்சு. அது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தா, அது நீங்களே பார்த்துருங்க என்ன போஸ்ட் அப்படின்ட்டு. அதாவது கடவுளின் தேவதூதன், தமிழ்நாட்டை காக்க வந்த கடவுளின் தேவதூதனாகிய விஜய். அதுக்கு இங்கே பாருங்க, அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கரூரை காக்க வந்த மாரியம்மன் ஜோதிமணி. எப்படி பயங்கரமா இருக்குல்ல? இதையெல்லாம் விட ஒருபடி மேலே போயிட்டு இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று காட்டுறோம் பாருங்க. அதாவது ஐயனார் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, சிலைகளில் பார்த்துருப்பீங்க, சாமியாவை நிறைய பேர் கும்பிடுவீங்க. புஷ் ஐயனார் பார்த்துருக்கிறீங்களா? இதை பாருங்க, இவர் தான் புஷ் ஐயனார். பார்த்துக்கிட்டீங்களா? ரைட். இந்த மாதிரியாக மிகவும் கேலியும் கூத்துமாக போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டு அரசியல். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மேட்டருக்கு வந்துடலாம் டைரக்டா. என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப கடுமையாக எதிர்த்து பேசிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்குது. முதல்ல இதை இப்போ இந்த 2026 ஆட்சிக்கு பின்னாடி ஆரம்பிச்சு வச்சது யார் அப்படின்னா தாவேகா. தொடர்ச்சியாக அதிமுக எம்எல்ஏக்கள்கிட்ட குதிரை பேரம் பேசி அவங்கள அங்கே எம்எல்ஏ பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வச்சு தாவேக்கால சேர்க்க வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு பொதுவாக எல்லாருக்கிட்டையும் எழுந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமீபத்தில் கருணாநிதி அவர்களுடைய 103வது பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வஉசி திடலில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் அவங்கள வாவான்லாம் கூப்பிடல. ஆனால் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளில் தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் பல பேர் நம்ம கிட்ட சேருவாங்க. இன்னும் 6 மாசத்தில் தாவேகா ஆட்சி கவிழும். நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக போகிறார் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. இந்த கட்சியில ஓடலான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். யாரும் நாங்க கூட வேண்டியதில்லை, அவன் தானா வந்துருவான். 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கின்றது. நம்முடைய தலைமை தான் முதலமைச்சராக வருவார். தெளிவா சொல்றாரு. நம்ம ஒண்ணு யாரும் அவங்கள கூப்பிடல அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். சரிங்களா? கூப்பிடல, ஆனா அவங்களே வருவாங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. திமுக இதையெல்லாம் செய்யக்கூடாத அப்படிப்பட்ட ஒரு நல்ல கட்சி அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, செய்யக்கூடிய கட்சி தான். ஏற்கனவே இதற்கான வரலாறுகள்லாம் இருக்குது. ஸோ விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, மெர்சல் படத்தில் ஒரு டயலாக் அவர் பேசியிருப்பார். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றேறிய உன்னை கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு டயலாக் அவர் பேசியிருப்பாரு. ரைட்டு. அது எந்த அளவுக்கு என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. என்ன அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின இந்த பேச்சுக்காக பல பேரும் பொங்குறாங்க. அது எப்படி நீ விலை பேசிட்டு இருக்கிறீங்களா? அப்போ எங்கள் ஆட்களை நீங்கள் உங்கள் கட்சியில் இழுக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் காசு கோடியாக சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த காசை கொடுத்து வாங்க பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் கொந்தளிக்கிறாங்க. சரிப்பா, கொந்தளிக்கிறீங்க, நியாயம்தான், தப்பு தான். திமுக தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதன் மூலமாக தாவேகா ஆட்சியை கவிழ்க்க நினைப்பது என்பது மாபெரும் தவறு. நானே சொல்வேன், அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
ஆதவ் அர்ஜுனா பேசினாரு ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு, பொது மேடையில் நின்றுக்கிட்டு, அதிமுகவுடைய 90% நம்ம பக்கம்தான் இருக்கிறாங்க, அதிமுகவுடைய இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் எல்லாருமே 90% பேர் நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்ட்டு ஆதவ் அர்ஜுனா பேசும்போது குழு குழு குழுன்னு இருந்துச்சா? அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள், அதுவும் குறிப்பாக அதிமுகவுடைய அந்தந்த தொகுதியினுடைய முகங்களாக கருதப்பட்ட எம்எல்ஏக்கள்லாம் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்து சேரும்போது அப்போ நல்லா இனிச்சதா? இப்போ திமுக பேசும்போது மட்டும் கசகுதா? இது ஒரு மட்டமான அரசியல். நான் சொல்கிறேன், இது வந்து இவங்க பேசுகிறாங்க, அதிமுக பேசுது, திமுக பேசுது, இல்லை தாவேக பேசுது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது மிக மிக கேவலமான, கீழ்த்தரமான, மட்டமான, அருவருக்கக்கூடிய ஒரு அரசியல். இது மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க, எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சாங்க அப்படிங்கிறது அது நல்லாவே தெரியும். இப்போ அப்படி அந்தந்த சின்னங்கள்ல ஜெயிச்சவங்கள ராஜினாமா செய்ய வச்சு தன்னுடைய கட்சிக்கு இழுக்கிறதோ, அல்லது காசை கொடுத்து அவங்கள தன் கட்சி பக்கம் இழுக்கிறதோ வந்து அது நீங்க அவங்களுக்கு கட்சிகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லை. அந்தந்த வேட்பாளர்களை அந்தந்த சின்னங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க பத்தி அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய மாபெரும் துரோகம் இது. இதை எல்லா கட்சிகளும் இது வரைக்கும் அதிமுக செஞ்ச மாதிரி தெரியல இந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி. ஆனா திமுக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம், தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கிறத கண் முன்னாடி பார்க்குறோம். ரொம்ப கீழ்த்தரமான அரசியல் தாவேகா பண்ணிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, இந்த குதிரை பேர அரசியல் குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்குது பாருங்க. இதுவும் மட்டமான அரசியல். திமுக ஒருவேளை தாவேகாவுடைய எம்எல்ஏக்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி இந்த 6 மாசத்துல விஜய் அவர்களை ஆட்சியை விட்டு கவிழ்க்கணும் அப்படின்னு நினைச்சா அதுவும் மட்டமான அரசியல். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் விஜய் அவர்களை ஆட்சி செய்ய விடணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்ய விட்டு அந்த ஆட்சியில் அவங்க என்னென்னலாம் தப்பு பண்றாங்க அப்படின்றத சுட்டி காட்டுறதோ, அல்லது என்னென்ன மாதிரிலாம் ஊழல் பண்றாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்துரைப்பது, மக்கள்கிட்ட அவங்களை எக்ஸ்போஸ் பண்றதுன்றதுல எந்த தப்பும் கிடையாது. அதை கண்டிப்பா எதிர்கட்சியா செஞ்சு தான் ஆகும். சரி, ரைட். இது ஒண்ணு. இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசும்போது இப்ப சமீபத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. கரூர்ல அதிமுக சார்பில் ரெட்டலை சின்னத்தில் நின்று போட்டியிட்ட திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சமீபத்தில் ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேக்கால வந்து சேர்ந்தார் இல்லைங்களா? ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அதே கரூரில் ஜெயிச்ச எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர், அதாவது விஜயபாஸ்கர் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார் கோர்ட்ல. என்ன வழக்கு? இவர் ஜெயிச்சது செல்லாது, இவர் ஜெயிச்சது முறைகேடா ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு. ஏன்னா அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு தொடர்ந்தது. அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னா என்ன? அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னு நினைக்கிறார் பேர் இல்லைங்களா? எதுக்காக அந்த சட்டம் முதல்ல இருக்குது அப்படின்னா, அந்த தேர்தலில் யார் யார் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸை அவங்க சமர்ப்பிக்கிறாங்க, அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை அவங்க சமர்ப்பிக்கிற அந்த எல்லாமே நியாயமாக இருக்குதா, அதே மாதிரி இந்த தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க அந்த தேர்தலை சந்திக்கிறாங்களா அப்படிங்கிறத சரிபார்க்கறது ஒன்று. இன்னொன்று, தேர்தல் விதிமுறைகளை மீறி பணப்பட்டுவாடா ஏதாவது பண்ணுறாங்களா, அல்லது இலவச பொருட்கள் மக்களுக்கு அந்த கையூட்டு கொடுக்கும் வகையில் பொருட்கள் ஏதாச்சும் வழங்குறாங்களா, அல்லது இந்த சாதி இந்த மதம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஓட்டு கேட்குறாங்களா, அதாவது ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவாக ஓட்டு கேட்காம ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை மட்டும் பேஸாக வச்சு அதை வச்சு ஏதாச்சும் ஓட்டு கேட்குறாங்களா, இப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை அவர்கள் இந்த தேர்தல் விதிமுறைகளுக்கெல்லாம் உட்படாமல் இந்த மாதிரி முறைகேடான விஷயத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்கள நீக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை உண்டு. எல்லாமே கரெக்டாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அலோவ் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை உண்டு. இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் முறைகேடாக தேர்தலை சந்தித்திருக்கிறார். அதனால அவர் தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு தான் மதியழகன் அவர்கள் போயிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்துருந்தார். கரெக்டா? இப்போ பாருங்க, இப்போ சமீபத்தில் கூட தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தர், முக்கியமான நபர் ஒருத்தர் பேசும்போது பேசினார் இல்லையா? அதாவது எங்ககிட்ட எப்படிப்பட்ட ஊழல் செய்தவர்கள் இருந்தாலும் சரி, அதாவது மக்கள் பணத்தை தொட்டவர்களையும் விடமாட்டோம், தொட போகிறவர்களையும் விடமாட்டோம் அப்படின்ட்டுலாம் பேசியிருந்தார் இல்லையா? அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் மற்றும் இன்னும் சில அதிமுகவுடைய எம்எல்ஏக்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு கேட்கும்போது, அது எங்கள் கட்சி ஒரு வாஷிங் மிஷின், நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு கட்டன்னு உருட்டி தூக்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு ஒருத்தர் பேசியிருந்தார் இல்லைங்களா சமீபத்தில்? அந்த மாதிரி மறுபடியும் இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வழக்கு கொடுத்த அதே மதியழகன் அவர்கள் இப்போ போயிட்டு நான் வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. அதாவது ஏன் வழக்கை வாபஸ் பெறணும்? நீங்கள் தானே சொன்னீங்க முறைகேடாக தேர்தலை சந்தித்திருக்கிறார். முறைகேடுனா என்னப்பா நீங்கள் சொல்லுங்கள். முறைகேடாக தேர்தலை சந்திக்கிறதுனா என்ன? ஒன்று மக்களுக்கு பணத்தை கொடுத்ததா இருக்கலாம்,
அல்லது இந்த வாஷிங் மிஷினு, இந்த மூக்குத்தி, தோடு, இந்த மாதிரியான பொருட்களை கொடுத்ததா இருக்கலாம். ஏதாச்சும் ஒன்று அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இது அதுன்னு சொல்லி ஆசையை காட்டி அப்படி ஏதாச்சும் இருக்கலாம். இதான தேர்தல் முறைகளாக தேர்தலை சந்திக்கிறது. இதைத்தான ஒரு வழக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் திரு M.R. விஜயபாஸ்கர் அவர்கள் கரப்ட் பிராக்டிசஸ் பண்ணியிருக்காரு, முறைகேடா தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு தான் நீங்க வழக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ அந்த வழக்கை வாபஸ் பெறேன் அப்படின்ட்டு நீங்க போய் கோர்ட்ல போய் கேட்குறீங்க. எதுக்கு? அவர் தானே கரப்ட் தானே பண்ணியிருக்காரு, முறைகேடை தானே சந்திச்சிருக்காரு. எப்படி இப்போ தாவேக்காக வந்து ஜாயிண்ட் ஆன உடனே அந்த முறைகேடுகள்லாம் அவர் பண்ணல அப்படின்ட்டு ஆகிப்போச்சா? அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி கரூர் மக்கள் எல்லாரையும் போய் ஒருத்தரை விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டிங்களா அவர் எந்த தப்புமே பண்ணலன்ட்டு? இப்போ அவர் புனிதராயிட்டாரா? சரி, ரைட்டு, வாபஸ் பெறதா நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனாலும் நீதிபதி N. செந்தில்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீ சும்மா வாபஸ் வாங்குறதெல்லாம் செல்லாது, நீ போய் என்ன பண்ணுற, அதை ஒரு மனுவாக எழுதி மனு தாக்கல் நீ செய்யணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சரி, ரைட். இப்போ போயிட்டு நம்முடைய மதியழகன் அவர்கள் அதை ஒரு மனு தாக்கலாக பண்ணால் கூட உடனே அவர் மேலே இருக்கிற வழக்குகள்லாம் வாபஸ் பெறப்படுமா அப்படின்னா பெறப்படாது. ஏன்னா அவர் குற்றவாளி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஒருவேளை இது வெறும் மதியழகன் அவர்களுக்கு எதிரான குற்றம், இப்போ மதியழகன் கிட்ட ஒரு 2 ஏக்கரா வந்து M.R. விஜயபாஸ்கர் ஆட்டையை போட்டாரு, அல்லது அவர் வீட்டை ஆட்டையை போட்டாரு, அல்லது அவர் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு சேதாரத்தை பண்ணிட்டாரு, அவரை தாக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை அல்லது ஒரு வழக்கை வந்து கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாபஸ் பெற்றுட்டா அது செல்லும். ஏன்னா அது அவருக்கும் M.R. விஜயபாஸ்கர் அவர்கள் 2 பேருக்குமான ஒரு பிரச்சனை. அப்போ தனிப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக ஒரு வழக்கு கொடுத்து அந்த வழக்கு இல்லைங்க நான் தெரியாமல் கொடுத்துருக்கேன் நான் வாபஸ் பெற்றுக்கிறேன்னு சொன்னால் அது ஓகே. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிற வழக்கு என்ன வழக்கு? முறைகேடாக தேர்தலை சந்திச்சிருக்காரு, ஓகேவா? பொது வழக்கு இது. இதை போய் நீங்கள் வாபஸ் பெற்றுக்கிட்டாலும் அது திரும்ப பெறப்படாது. நீங்கள் மனுவாகவே கொடுத்தாலும் உடனே நீதிபதி வந்து ஆமாப்பா இவர் உத்தமருப்பா, இவர் முறையாக தான் தேர்தலை சந்திச்சிருக்காரு அப்படின்ட்டு கூட போகிறதில்ல. அதுக்கு விசாரணைகள் நடக்கும். அது நீதிபதி அவர்கள் எப்போ முடிவு செய்கிறாரோ அப்போ தான் வந்து அந்த தொகுதிக்கு மறுதேர்தல் நடத்தப்படும். அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அந்த தொகுதிக்கு மறுதேர்தல் நடத்தப்படாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எதுக்காக இவ்வளோ வேகமாக போயிட்டு அந்த வழக்கு வாபஸ் பெறணும் அப்படின்னா, இப்போ சமீபத்திலேயும் கூட நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு இல்லையா, 2 தொகுதியை தவிர மற்ற எந்த தொகுதிக்கும் இந்த இடைத்தேர்தல் நடத்தப்படாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் வந்துச்சு இல்லையா, அதாவது ஒரு உத்தரவு போட்டார் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுறது? இந்த கரூர், குறிப்பாக இந்த கரூர் விஷயத்தில் எதுக்காக இந்த இடைத்தேர்தலை முடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம தான் வழக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ குறைஞ்சபட்சம் அந்த வழக்கு வாபஸ் வாங்கிக்கிட்டாலாச்சும் அட்லீஸ்ட் இந்த ஒரு தேர்தலுக்காச்சும் எக்ஸ்ட்ரா இடைத்தேர்தல் வருமா அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் தான் போயிட்டு வாபஸ் வாங்கிறதா போயிருக்காங்க. ஆனால் நீதிபதி அவர்கள் அதை விடுறதா இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர்றதுன்றது இவங்க நினைக்கிற மாதிரி உடனே வரப்போகிறது இல்லை. அது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கையில் தான் இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப தூய கட்சி, ரொம்ப உத்தம புத்திர கட்சி, நாங்கள் வந்து தூய சக்திங்களாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் தூய சக்தியா? நீங்களே மக்களை ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ தாவேக்கால வந்து சேர்ந்த உடனே இல்லை அவங்க மக்களெல்லாம் ஏமாத்துறவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு போயிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறீங்களே, இது அப்பட்டமாக நீங்கள் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கே தோணலையா? அதனால் பொதுவாக கிராமங்களில் சொல்லுவாங்கள்ல, ஒரு பொய் அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் மேலே பொய் அடிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு பொய் அதில் உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்க, மொத்த பொய்யும் அம்பலப்பட்டு போயிடும். அந்த மாதிரி தான் ஒரு தவறு, அந்த தவறை மறைக்க இன்னொரு தவறு, அந்த தவறை மறைக்க இன்னொரு தவறு அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா மொத்தமாக மக்கள்கிட்ட அம்பலப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவீர்கள். இப்போ இன்னும் 1 வருஷம் கூட முடியல ஆட்சிக்கு வந்து, இன்னும் 5 வருஷம் இருக்குது. 1 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வேலைத்தனம் காட்டுறீங்க அப்படின்னா இன்னும் 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதெல்லாம் போதாதுன்ட்டு இப்போ சமூக வலைதளங்களில் கருத்து சொல்கிறவங்க மேலாம் நீங்கள் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் சமீபத்தில் அதிமுகவுடைய ஐடி விங்குடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இந்திராணி அவர்கள் மேலே வழக்கு போட்டது பிரச்சனை இல்லை, கைது பண்ணுது. இப்போ வரைக்கும் அவங்க எங்கே இருக்கிறாங்க, போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாங்களா, நீதிமன்ற காவலில் இருக்கிறாங்களா, எங்கே இருக்கிறாங்கன்றது எந்த டீட்டெயிலுமே தெரியல, எதுவுமே வெளியே வரல. சம்மந்தப்பட்டவங்ககிட்ட விசாரித்தாலும் அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படி எங்கே தான்ப்பா வச்சுக்கிறீங்கன்ற அளவுக்கு நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க ஒரு கவர்மெண்ட்டு. அதாவது நீங்கள் வழக்கு போடுறதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் கோர்ட்டில் வழக்கு போடலாம், அவதூறு வழக்கு போடலாம். ஆனால் கைது பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிகவும் தவறான போக்கு. போன ஆட்சியில் திமுகவை இதே தாவேக்கா தான் குறை சொல்லிட்டு இருந்துச்சு. இவர்கள் பாசிசத்துடன் செயல்படுகிறார்கள், மன்னராட்சி நடத்துகிறார்கள், கொடுங்கோல் ஆட்சி நடத்துகிறார்கள் அப்படின்ட்டு இவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க.
ஆனால் இப்போ என்னடான்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான போக்குகள்லாம் ஆட்சிக்கு மீண்டும் சரிவையும் ஒரு மிக மோசமான கெட்ட பெயர் தான் மக்கள்கிட்ட ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். நன்றி.